Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காய்த்த மரமே கல்லடிப்படும் என்பதற்கேற்ப உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதையும் அதை காப்பாற்றுகிறோம் என ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் ஆளாளுக்கு போட்டி போடுவதையும் பார்க்கிறோம். இப்படி நாடுகள் பலவும் உக்ரைனை மொய்ப்பதற்கான ஆதாயம் என்ன? குட்டி நாடாக இருந்தாலும் உக்ரைனிடம் உள்ள சக்தியை மீறி அமெரிக்கா உண்மையில் அந்நாட்டை கைவிடுமா? இதனால் ட்ரம்பின் தலைக்கு மேல் காத்திருக்கும் ஆபத்து என்ன? முழுமையான உண்மை காரணங்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். படையப்பா படத்தில் சொத்துக்கள் அனைத்தும் பறிபோன பின்பு ஒற்றை மலையை வைத்து டீல் பேசி மொத்த சொத்தையும் திருப்பிக் கொடுக்க முன் வருவார் மணிவண்ணன். ஆனால் ரஜினி உஷாராகி கையெழுத்து போடும் நேரத்தில் காற்று வந்து தடுத்துவிடும். அப்படி ஒரு காற்று வராமலேயே வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கையெழுத்து போடும் நேரத்தில் கலைந்து போயிருக்கிறது ட்ரம்பின் கனவு. படையப்பா படத்தில் அந்த ஒத்த மலையை வச்சு என்ன செய்வீங்க என கேட்டபோது, கிரானைட்டுடா கிரானைட்டு, அந்த மலையே தங்கம்தான் என மணிவண்ணன் சொன்ன பின்புதான் சீனில் ஒரு ட்விஸ்டே வரும். அப்படிப்பட்ட ட்விஸ்ட் தான் உலக வரலாற்றில் ஒரு படையப்பா கதையாக உக்ரைனிலும் நடக்கிறது. உக்ரைனில் அப்படி என்ன இருக்கிறது தெரியுமா? கிராஃபைட், மெக்னீசியம், அயன், பெரிலியம், லித்தியம், யுரேனியம், டைட்டானியம் ஆகிய அரிய மினரல்கள் கொட்டி கிடக்கின்றன. இதை வைத்து என்ன செய்ய என கேட்பவர்களுக்கு ஒரு குட்டி விளக்கம். பல கோடி மின்சார வாகனங்களின் பேட்டரி தயாரிப்புக்கான கனிமங்கள் உக்ரைனிடம் உள்ளன. விமானம், கார் முதல் கம்ப்யூட்டர், காப்பியடிக்க முடியாத AI சிப் வரை பல உற்பத்தி துறையிலும் இந்த மினரல்கள் தேவைப்படுகின்றன. ஆட்டோமொபைல் துறையில் எலக்ட்ரிக் கார் பேட்டரிகள் லித்தியம் கொண்டு தயாராகின்றன. அந்த லித்தியம் மட்டும் உக்ரைனில் 5 லட்சம் டன் உள்ளது. ஐரோப்பாவின் டைட்டானிய ஆதாரமே உக்ரைன் தான். சொல்லப்போனால் 15 ஆண்டுகளுக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த உற்பத்திக்கு தேவையான மினரல்களை எடுத்தாலும் அவை உக்ரைனில் தீர்ந்து போகாது. இத்தனை வளம் கொண்ட உக்ரைன் நாட்டோவில் இணைந்தால் தங்களுக்கு ஆபத்தாகிவிடுமோ என்றும், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு அங்குள்ள கனிம வளங்கள் போய்விடுமோ என்றும் அச்சம் கொண்ட ரஷ்யா 3 ஆண்டுகளுக்கு முன்பே படையெடுத்தது. பெரிய நாடாக இருந்தாலும் இன்னமும் குட்டி நாடான உக்ரைனிடம் போராடுகிறது. அந்த வளங்களின் மீது குறிகொண்ட ஐரோப்பாவும் அந்நாட்டுக்கு உதவி வருகிறது. இப்படி இரு நாடுகள் இமைக்காமல் பார்த்திருக்கும் வளத்தை தட்டிச் செல்ல பார்க்கிறது அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் போரிடுவதற்காக $350 பில்லியன் கொடுத்திருந்தார் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன். அதே போல ஐரோப்பாவும் நிதி உதவி செய்துள்ளது. அந்த நாடுகள் இராணுவ ரீதியாக ஆட்களை கொடுத்து, போரிடுவதற்கான ஆயுத தளவாடங்களையும் கொடுத்து, மனிதாபிமான உதவியாக உயிர் காக்கும் மருந்துகளையும் கொடுத்து வந்தது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது என்றிருந்த நிலை மீண்டும் ட்ரம்ப் அதிபரானதும் மாற்றம் கண்டது. இதனால் தற்போது போரை நிறுத்தி தருகிறோம், அதற்காக எங்களுக்கு உங்கள் நாட்டில் உள்ள கனிம வளங்களை கொடுங்கள் என உக்ரைனிடம் டீல் பேசியது அமெரிக்கா. $350 பில்லியன் நிதியை கொடுத்துவிட்டு $500 பில்லியன் டீலில் கையெழுத்து வாங்க பார்த்தது அமெரிக்கா. அதுவும் உக்ரைனை தொடர்ந்து பாதுகாப்பதற்கான எந்த கேரண்டியும் தராதுதான். ஓவல் ஆபீஸ் பிரஸ் மீட்டில் கையெழுத்து போட வேண்டிய கைகளை இறுக்கமாக கட்டி மறுத்து அமர்ந்து கொண்டார் ஜெலன்ஸ்கி. இதனால் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வந்த இராணுவ உதவிகளை நிறுத்தி மறு ஆய்வு செய்வதாக வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடாமல் நீண்ட நாட்களுக்கு ஜெலன்ஸ்கியால் இருக்க முடியாது என கூறியிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். கொடுத்த பணத்தை விட அதிக கனிமத்தை வாங்கி காட்டுவோம் என்றும் சூளுரைத்திருக்கிறார் அவர். அப்படி அந்த மினரல்ஸை வாங்க ட்ரம்புக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஏற்கனவே அந்த மினரல்களை அமெரிக்கா வாங்க போகிறது என்ற கணிப்பில் முந்திக் கொண்டு ஆப்பிள், ஹோண்டா நிறுவனங்கள்
அமெரிக்க மாகாணங்களில் முதலீட்டை துவக்கிவிட்டன. $165 பில்லியன் 500 பில்லியன் டாலர்களுக்கும் ஏற்கனவே முதலீடு வந்த நிலையில் தற்போது உலகின் மிகப்பெரிய சிப் உற்பத்தியாளரான தைவான் செமிகண்டக்டர் நிறுவனம் $100 பில்லியன் அரிசோனா மாகாணத்தில் ஃபேக்டரி அமைக்க டீல் போட்டுள்ளது. மேலும் பல கோடிக்கணக்கான பணத்தை கையில் வைத்துக்கொண்டு உலக நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய போட்டி போட்டு வரிசையில் காத்து கிடக்கின்றன. அமெரிக்காவின் 21ஆம் நூற்றாண்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பே செமிகண்டக்டர் தான். அப்படி இருக்க முதலீட்டு டீலை மட்டும் முடித்துவிட்டு அதற்கு அடிப்படை தேவையான மினரல்ஸ் டீலை முடிக்காமல் திணறுகிறது அமெரிக்கா. ஒருவேளை அதைவிட அதிக தொகை நட்புடன் எதிர்ப்பில்லாத ஆதரவை கொடுத்து ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனோடு மினரல்ஸில் டீல் போட்டால் கூட வரிசையில் காத்திருக்கும் நாடுகள் அமெரிக்காவுக்கு டாட்டா காட்டிவிட்டு ஐரோப்பாவுக்கு சென்றுவிடும். இதனால் அமெரிக்காவில் ஆலைகள் அமைத்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்கும் ட்ரம்பின் கனவும் கலைந்துவிடும். உக்ரைனுக்கு உதவிய விவகாரத்தில் கொடுத்த பணத்தை கடன் என எழுதி வாங்கி ஐரோப்பா உஷாராக பிழைத்துக் கொண்டதாகவும், ஆனால் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனோ ஸ்மார்ட்டாக பிழைக்காமல் $350 பில்லியன் பணத்தை மட்டும் வாரி கொடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ட்ரம்ப். அந்த பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்காமல் வைத்திருந்தால் அமெரிக்க நேவியையே மறுகட்டமைப்பு செய்து முன்னேறி இருக்கலாம் என்பது அவரது வாதம். இந்த விவகாரத்தில் ட்ரம்புக்கு பிளான் பியும் உள்ளது. அதாவது ஏற்கனவே ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் மட்டுமே $350 பில்லியன் மதிப்பிலான கனிமங்கள் இருக்கின்றன. அதை கூட தான் விற்க தயாராக இருப்பதாக புட்டின் அறிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவின் தேவைக்கு அது போதாது என்ற போதும் ஜெலன்ஸ்கியுடன் டீல் போடுவது தாமதமானதால் ட்ரம்ப் மினரல் தேவைக்காக ரஷ்யாவுக்கு தாவ வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை இன்னும் சுருக்கமாக சொன்னால், அப்பா இலவசமாக வழங்கிய சாப்பாட்டுக்கு வட்டியோடு சேர்த்து பொன் விளையும் பூமியை மகன் எழுதி வாங்க முயல்வது போல் உள்ளது. பைடன் கொடுத்த நிதி உதவியை பிசினஸாக மாற்றத் துடிக்கும் ட்ரம்பின் நடவடிக்கை என விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.